ओम गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत नः शृण्वन्नोतिभिः सीदसादनम् ओम श्री महागणपतये नमो नमः। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम मूर्तियெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே। ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः। ஹரி ஓம் உடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் சௌபாகியங்களும் ஆரோக்கியமும் பூரண நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 13வது அத்தியாயத்தினுடைய சாராம்சம். பகவத்கீதா அப்படின்னு சொன்னாலே 18 அத்தியாயங்களை கொண்டது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 18 அத்தியாயங்களும் 3 பகுதியாக பிரிக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுதும் இடையிலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு 6 அத்தியாயங்களும் ஒவ்வொரு விஷயத்தை குறித்து பேசுகின்றன. அது என்ன விஷயம் அப்படின்னா, முதல் 6 அத்தியாயங்கள் தனி மனிதனுடைய 2 விஷயங்களை பற்றி பேசுகின்றன. தனி மனிதனுடைய நித்தியமான சமாச்சாரம், அதாவது தனி மனிதனுக்குள் எது நிலையானது, அந்த தனி மனிதனுக்குள் அல்லது தனி மனிதனிடம் எது நிலையற்றது, இதை புடம் போட்டு அவ்வளோ கிளியராக சொல்லிவிடுகிறது இந்த முதல் 6 அத்தியாயங்கள். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், துவம் பதார்த்த விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம். அது சம்ஸ்கிருதத்தில். தமிழில் என்ன சொல்லுவோன்னு கேட்டால் ஜீவனை பற்றிய விளக்க உரை. இன்னும் சொல்லப்போனால் தனி மனிதனுடைய அத்துணை விளக்கமும் நாம் பார்த்து விடலாம். தனி மனிதன் என்பவன் யார், அவனுக்கு இருக்கக்கூடிய சரீரம் மனம் புத்திகளினுடைய ஸ்வரூபம் என்ன, இவைகளெல்லாம் சொல்லப்பட்டாச்சு. ஏன் நமக்கு பிறப்பு இறப்பு ஏற்படுகிறது, பிறப்பு இறப்பு யாருக்காக, அது வேணும் இல்லையா. பிறப்பு இறப்புங்கிறது நான் தான் பிறக்கின்றேன் நான் தான் இறக்கின்றேன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் பிறப்பும் இறப்பும் யாருக்கு, அது மட்டும் அல்லாமல் பிறக்கும் பொழுதும் இறக்கும் பொழுதும் நம்முடைய பெற்றோர்கள் மற்றும் மற்றோர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா, அவர்களுக்கும் ஒரு துக்கமானதும் சந்தோஷமானதும் ஏற்படுகிறது. அந்த துக்கமும் சந்தோஷமும் அவர்களுக்கு ஏன் ஏற்படுகிறது, அவர்களுடன் நமக்கு ஏன் சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது. கர்ம பல சம்பந்தம். ஒருத்தருக்கு நம்ம பிள்ளையா பிறக்கிறோம் அப்படின்னாக்கா அவர்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், பிறந்தப்பதான் அப்பா உறவு. ஆனால் பிறப்பதற்கு முன்பு தன்னுடைய பெற்றோர்களை எது தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு கேட்டால், ஜீவன் தன்னுடைய கர்ம பலனின் மூலமாக தேர்ந்தெடுக்கின்றான். அது அவனுடைய வசத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. எப்படி நம்ம பண்ணின கர்ம பலன்தான் அது நமக்கு பெற்றோர்களை செலக்ட் பண்ணும் பொழுது அது நம்மளை கேட்கறது இல்லை. சார், உங்களுடைய கர்ம பலனாகிய நான் இந்த பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கலாமா, தமிழ்நாட்டில் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அல்லது இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கலாமான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், அது வில்லேஜ்னா அதில் நெட்டு கனெக்ஷன்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி. எப்போது இவர் பிறந்து 60 வருஷம் ஆயிடுச்சு, 60 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு தெரியும் இல்லையா கர்ம பலனில் பிற்காலத்தில் நெட்டு கனெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கால்
நம்மளுடைய கர்ம பலன் எல்லாம் தெரிந்தால் கண்டிப்பாக இதுவும் தெரியும். அப்படிங்கும் பொழுது இந்த வில்லேஜில் வந்து நெட் கனெக்ஷன்லாம் கிடைக்காது, அது என்ன ஒய்ஃபை எதுவுமே கிடைக்காது, அதனால் எனக்கு சிட்டியில் பிறக்க வைங்க அப்படின்றார். அப்புறம் சில பேருக்கு சிட்டியில் கேட்கலாமா அப்படின்னு கேட்டால், ஒரே கான்க்ரீட் ஜங்கிளாக இருக்கும் சார், காற்றே இருக்காது. சிட்டியெல்லாம் வந்து கொஞ்ச நாளில் சென்னை வந்து தண்ணியில் மூழ்கிச்சு இல்லையா, அந்த மாதிரி மூழ்கிடும், எனக்கு வில்லேஜில் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இது ஒரு மாபெரும் அதிசயம். இதற்கு பெயர் மாயை என்றும் பிரகிருதி என்றும் வழங்கப்படுகிறது. அது நம்மை கேட்பதில்லை. அது ஈஸ்வரனுடைய வார்த்தையை கேட்டு ஈஸ்வரனுடைய கட்டளைக்கு இணங்க நமக்கு பெற்றோர்களையும் மற்றோர்களையும் பிறகு நம்முடைய அனுபவங்களையும் அது வந்து தந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் ஊரனந்தம் பெற்ற பேரனந்தம் உறவனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்மானவரும் பாடியிருக்கிறார். எத்தனையோ ஊரில் பிறந்திருக்கோம், எத்தனையோ ஊரில் இறந்திருக்கோம். ஆனால் அத்துணையும் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டால் நமக்கு உள்ளே நடந்திருக்கிறது, வெளியில் எதுவுமே நடக்கலை. இது ஒரு பெரிய உண்மை. நமக்குள்ளே நாம் பிறந்து நமக்குள்ளேயே வாழ்ந்து நமக்குள்ளேயே இறக்கின்றோம். ஆனால் நம்முடைய கர்ம பலனாக மற்றவர்களையும் அனுபவிக்கின்றோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். நேற்றைக்கு காத்தாலேருந்து சாப்பிட்டதை மட்டுமே யோசனை பண்ணி பாருங்களேன். நேற்றைக்கு காத்தால ஒருத்தர் வந்து சென்னையில் சாப்பிட்றார், சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார். எங்கே கிளம்புறார்? மதுரைக்கு கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வேல் அப்படியே வரும்பொழுது வழியில் வரக்கூடிய ஒரு இடத்துல வந்து சாப்பாடு சாப்பிட்றாரு. அப்புறம் நைட்டு வந்து டின்னர் மதுரைக்கு வந்துடுறார். இப்போ வந்து அவர் சாப்பிட்ட அந்த உணவினுடைய அனுபவம் வந்து சென்னையில் சாப்பிட்ட அனுபவம் வேறு, எங்கே நடு வழியில் எங்கேயாவது ஏதாவது சேலமா ஏதோ ஒரு, அது எந்த ஊர் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நடுவில் எங்கே சாப்பிட்டாரோ அந்த இடத்துல அந்த ஊரில் சாப்பிட்டா அந்த அனுபவம் வேறு, பிறகு மதுரையில் சாப்பிட்ற அனுபவம் வேறையாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவர் சென்னையில் சாப்பிட்டதும் அவருக்குள் அனுபவித்ததே, நடுவில் சாப்பிட்டதும் அவருக்குள்ளேயே அவர் அனுபவித்ததே. பிறகு என்ன, அவர் தன்னுடைய வீட்டில் சாப்பிட்டதும் அவருக்குள்ளே நடக்கக்கூடிய அனுபவம். அப்போது நான் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் வந்து சுற்றினாலும் தெரிந்தாலும் அதுவும் அந்த கர்ம பலனுக்குள் வருகிறது. இன்றைக்கி நான் வந்து 100 கிலோமீட்டர் வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன்னா அந்த 100 கிலோமீட்டரும் எனக்குள்ளே தான் இருக்கின்றது அனுபவமாக. புறத்தில் இருக்கிறது, அது கிலோமீட்டராக புறத்தில் இருந்தாலும் அது அனுபவமாக எனக்குள்ளேயே தான் இருக்கிறது. அப்போது வாழ்க்கைங்கிறது என்னுடைய பெற்றோர் உட்பட எல்லாரையும் சேர்த்து என்னுடைய சரீரம் மனம் புத்தி கொடுக்கின்ற அந்த டேட்டாஸும் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து நான் அனுபவித்து கொண்டே இருக்கின்றேன். அந்த அனுபவம் உள்ளதான். பாரிஸ் போனாலும் சரி, டோக்கியோ போனாலும் சரி, பூட்டான் போனாலும் சரி, அப்புறம் என்ன எங்கே இந்த உலகத்தில் பறந்தாலும் சரி, மிதந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே கடலுக்குள்ளே புதைஞ்சாலும் சரி, வெளியில் வந்தாலும் சரி, எல்லாம் இங்கே புத்தி குகை என்கின்ற இங்கே தான் அனுபவம். அதுதான் ஜீவனுடைய உண்மையான சத்தியம். எங்கு உலகத்தினுடைய அனுபவங்கள் இருக்கின்றனவோ அங்கேயே ஆத்மா என்கின்ற உலக அனுபவத்திற்கும் தன்னுடைய இருப்பிற்கும் ஆதாரமான ஒரு பொருளும் அங்கேயே அனுபவிக்கப்படுகிறது. அதுதான் நீ, உண்மையான நீ. அதுதான் நானா அப்படின்னா உண்மையான நான் அதுவே அப்படின்னு புரிந்து கொள்வது தான் ரமணர் சொன்ன நான் யார் என்கின்ற விசாரம். அதைத்தான் முதல் 6 பகுதிகள், அதாவது 6 அத்தியாயங்கள் சொல்லுகின்றன. இரண்டாவது 6 அத்தியாயங்கள் என்ன சொல்லுகின்றன அப்படின்னு கேட்டால், என்னுடைய கர்ம பலனை வழங்குவதற்காக என்னுடைய சரீரம் மனம் புத்திகளையும் உருவாக்கி கொடுத்து, எனக்காக இந்த உலகத்தையும் உருவாக்கி கொடுத்து, என்னுடைய பெற்றோர்களை தேர்ந்தெடுத்து, பிறகு என்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து, பிறகு நான் இறக்கின்ற இடங்களையும் தேர்ந்தெடுத்து, பிறகு என்னுடைய ஒவ்வொரு க்ஷணமும் என்னுடைய கர்ம பலனையும் தந்து கொண்டு அதற்கேற்ற சூழ்நிலைகளை மேடைகளை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை பற்றியும் அவரிடம், அதாவது அவர் மூலமாக செயல்படுகின்ற இந்த அரிய பொக்கிஷம் என்று சொல்லப்படுகின்ற பிரகிருதி தத்துவத்தை பற்றியும் பேசுகிறது. இந்த இரண்டாவது 6 அத்தியாயம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையும் அதே போன்று அபரிமிதமான மேதாசக்தியும் நமக்கு தேவைப்படுகிறது. முதல் 6 அத்தியாயங்கள் வந்து சொன்னது தன்னுடைய அனுபவங்கள் தான். என்ன, சர்க்கரை இனிக்கும் அப்படின்னு சர்க்கரை எடுத்து வாயில் போட்டு பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. சொர்க்கம் இருக்கின்றது, நரக்கம் இருக்கிறது, பாப்பம் இருக்கிறது, புண்ணியம் இருக்கிறதுனாக்க முழிப்போம். ஈஸ்வரன் கைலாயத்தில் இருக்கிறார், அனைத்துமாக வியாபித்திருக்கிறார் அப்படின்னாக்கா தலை சுத்தம். அதனால தான் இந்த இரண்டாவது 6 அத்தியாயங்கள் வந்து ஈஸ்வரனை பற்றி தரோவாக
3 லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது 3 லெவல்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறோம். ஏகரூப ஈஸ்வரனாக, அநேக ரூப ஈஸ்வரனாக, அரூப ஈஸ்வரனாக ஈஸ்வரனை புரிந்து கொண்டு இந்த உருவங்களாக இருக்கக்கூடிய அத்துணையும் ஈஸ்வரனன்றி ஒருவரும் இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது இந்த 13வது அத்தியாயத்தை ஆரம்பித்தோம். இந்த 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் என்ன படிப்பு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டால், இந்த ஈஸ்வரனாகவும் உலகமாகவும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த பரமாத்மா என்பவர் இந்த ஜீவனாகவும் இருக்கின்றார். அப்படின்னா இந்த ஜீவனும் அவரே அப்படிங்கிற ஒரு ஐக்கிய பாவத்தை சொல்லி கொடுக்கிறது. எடுத்த உடனே நான் ஐக்கிய பாவத்தை சொல்கிறேன்னெல்லாம் சொல்ல மாட்டார் பகவான் கிருஷ்ணர். அது அவர்களுடைய கான்வர்சேஷனில் அப்படியே கிராஜுவலாக அந்த டாபிக் ஏன்னா வேதாந்தத்துக்கே உரிய பாணியில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு பாடத்திட்டம் என்பது ஒரு வழிமுறையை பின்பற்றும் பொழுது இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே அதில் வரக்கூடிய அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதாகவும், பிரயோஜனத்தை பலனை உணர்த்தக்கூடியதாகவும், அனுபவிக்க வைப்பதாகவும் இருக்க வேண்டும். அதனால தான் இந்த பாடத்திட்டங்கள் எங்கேயும் லூப் ஹோல் இருக்கவே இருக்காது. லூப் ஹோல்னு சொல்லுவாங்க இல்லையா, இருக்கவே இருக்காது. அதுதான் அற்புதமான பாடத்திட்டம். அது பகவானுடைய அவரே திருவாய் மலர்ந்து அருளியது. அதனால தான் இதுக்கு இவ்வளோ மகிமை. ஆக 13வது அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன? இப்போ நம்ம சாராம்சத்தை பார்க்க ஆரம்பிச்சுடலாம். 13வது அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன? க்ஷேத்ரஜ யோகா. க்ஷேத்திரம் மற்றும் க்ஷேத்ரஜன் என்கின்ற இந்த 2 விஷயங்களை விரிவாக விளக்குவது, அவ்வளோதான். ஆனால் பேரை வைக்கணும்னாக்கா எப்படி வைக்கணும்னு கேட்டால் ரொம்ப நீளமாக வச்சிருக்கணும். க்ஷேத்ரஜ பிரகிருதி புருஷ ஞான ஜேய யோகா அப்படின்னு வச்சுருக்கணும். ஏன்னா 6 டாபிக் இந்த ஒரு டாபிக் மூலமாக சிம்பாலிக்காக நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அதனால தான் க்ஷேத்ரஜயோர் ஞானம் அப்படின்னு சொல்லி சுருக்கமாகவே சொல்லப்பட்டது. ஆனால் பகவான் எடுக்கும் பொழுதே ஒரு கேள்வியை அர்ஜுனன் மூலமாக, பகவான்னா வேதவியாசர், அர்ஜுனன் மூலமாக நமக்கு உணர்த்தி, பிரகிருதி புருஷம் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் பிறகு என்ன ஞானம் ஜேயம் என்கின்ற 6 விஷயங்கள் என்னன்னு அவர் கேட்பதாக அமைகிறது. இந்த கேள்விகள்லாம் எதற்காக அப்படின்னு கேட்டால், இந்த கேள்விகளெல்லாம் உயர்ந்த சமாச்சாரமாகிய ஐக்கியத்தை உணர்த்துவதற்காக கேட்கப்படுபவைகள். யாருக்கு இந்த கேள்வியெல்லாம் வரும் அப்படின்னா, 12 அத்தியாயங்களை தருவாக ஓரளவு படித்து முடித்து இந்த உலகத்தினுடைய விஷயங்களை எல்லாம் ஓர்ந்து உணர்ந்த அந்த புத்திக்கு தான் இந்த கேள்விகள்லாம் தோன்றும். இல்லை என்றால் அபத்தமாக இருக்கும். பிரகிருதி புருஷனா, இது என்னது பிரகிருதி புருஷனாவது? நமக்கு சம்பளம் வந்ததா, இல்லை ப்ராஃபிட் வந்ததா பிஸ்னஸில், அடுத்த பொங்கலுக்கு நம்ம எப்படி தயாராகும், அப்படித்தான் இருக்குமே ஒழிய பிரகிருதி புருஷன் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் இதெல்லாம் சம்பந்தமே இல்லையே அப்படின்னா அந்த பரமாத்மாவை பெருசாக ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தூரமாக இருந்து கொள்ள வேண்டியது. அதுதான் பண்ணணும், வேறு வழி இல்லையே. பிரார்த்தனை பண்ணலாம் அவளுக்காக. குட். இந்த கேள்வி கேட்குறார். இந்த 6 விதமான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் விளக்குங்களேன்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக கேட்கிறார். விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் படித்ததனுடைய அந்த டிவிஷன்ஸ் 6 டாப்பிக்குள்ளே அடக்கம். ஆக இந்த 6 விதமான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இதுக்கு பதிலாக அமைவதே இந்த 13வது அத்தியாயம். இதை நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். இப்போ அப்படியே சாராம்சமாக நாம் தொடர்கின்றோம். சரி, இந்த 13வது அத்தியாயத்திலிருந்து என்ன பேசப்படுகிறதுன்னு அது நம்ம பார்க்கணும் இல்லையா? முழுமையாக ஜீவ ஈஸ்வரருடைய ஸ்வரூபமானது காண்பிக்கப்படுகிறது. அது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஜீவஸ்வரூபம் முதல் 6 அத்தியாயங்களிலும் ஈஸ்வர ஸ்வரூபம் 2வது 6 அத்தியாயங்களிலும் காணப்பட்டது. இங்கு இந்த 2 ஸ்வரூபத்திற்குண்டான ஐக்கியமானது உணர்த்தப்படுகிறது. பிறகு இது ஞான யோகம் என்றும் அழைக்கப்படுகிறது. பிறகு ஞான யோகத்தை பற்றியும் பேசிவிட்டு, அந்த ஞான யோகம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறது. 5 ஸ்டெப்ஸாக பேசிட்டு அதுக்கப்புறம் சத்குண சம்பத்தி, நல்ல குணங்களை பற்றி பேசுகிறது. அதனால் இந்த அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம் அப்படின்னு எல்லா ஆச்சாரியர்களும் சொல்லுவது உண்டு. பகவத்கீதையில் ஐக்கியத்தை முழுமையாக
அறிமுகப்படுத்தி பேசக்கூடிய ஒரு அத்தியாயமாக இருப்பதினால் 15வது அத்தியாயம் கூட ஸ்பெசிஃபிக்காக புருஷனை மட்டும் பேசுகிறது, பாயிண்ட் அவுட் பண்ணி. இங்கே தான் இரண்டினுடைய ஐக்கியமானது பேசப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த ஸ்லோகங்களை நாம் சரி இப்போ சாராம்சத்திற்குள்ளே போயிடலாம். முதல் ஸ்லோகம் அர்ஜுனனுடைய கேள்வி. அதில் தான் 6 விதமான சமாச்சாரங்கள் என்னன்னு சொல்கிறார். பிரகிருதி என்றால் என்ன, புருஷன் என்றால் என்ன, க்ஷேத்திரம் என்றால் என்ன, க்ஷேத்ரஜன் என்றால் என்ன, பிறகு ஞானம் என்றால் என்ன, ஜ்ஞேயம் என்றால் என்ன. இதெல்லாம் 3 பெயர்கள். பிரகிருதி, புருஷன், அப்புறம் என்ன, க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜன், ஞானம், ஜ்ஞேயம், அவ்வளோதான். சரி, முதல்ல பகவான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், க்ஷேத்திரம் என்றால் என்ன, க்ஷேத்ரஜன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி 2 ஸ்லோகத்தில் சொல்கிறார். எப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த சரீரத்தை பார்த்தியாப்பா, இதுதான் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சரீரத்தை பார்த்து இதுதான் க்ஷேத்திரம், முடிஞ்சு போச்சு. இதை அனுபவிப்பவன் உணர்பவன் க்ஷேத்ரஜன், முடிஞ்சு போச்சு. சுருக்கமான அர்த்தம். இந்த சரீரம் க்ஷேத்திரம், இதை அறிபவன் க்ஷேத்ரஜன். இந்த சரீரத்தில் அறிபவன் இருக்கின்றானா, இல்லை இந்த அறிபவனுக்குள் சரீரம் இருக்கின்றதா, அதெல்லாம் கேள்வி வரணும் இல்லையா? வரணும். அதனால தான் எடுத்த உடனே இந்த 2ஐயும் சொல்லிட்டார். இந்த சரீரம் க்ஷேத்திரம், அதை அறிபவன் க்ஷேத்ரஜன் சொல்லிட்டு, ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் அறிபவன் இருக்கின்றார் இல்லையா, அது நான் அப்படின்னு அங்கேயே ஈக்குவேஷன் பண்ணிட்டார். 2வது ஸ்லோகத்திலே பாருங்களேன், க்ஷேத்ரஜம் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத்த ஞானம் மதம் மம. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டால், இந்த க்ஷேத்திரம்னா இந்த சரீரம்னு சொல்லிட்டாலே, இந்த சரீரத்திலேயே பிறந்து இந்த சரீரத்தினுடைய உண்மைத்தன்மையை உணராது. இதில் என்ன பெரிய ஒரு அற்புதம்னா, க்ஷேத்திரத்தை கொண்டு, அதாவது மனுஷனாக பிறந்து, ஆனால் அந்த மனிதனுடைய சரீரத்தை சரீரம், மனம், புத்தி என்பவைகளை க்ஷேத்திரம் என்கின்ற ஒரு விஷயமாக சமாச்சாரமாக புரிந்து கொள்ளாமல், தன்னை க்ஷேத்திரத்தை அறிபவனாக உணர்ந்து கொள்ளாமல், தானே சரீரம் என்று சம்சாரியாகவே 1000 ஜென்மங்கள் வாழ்வதும் உண்டு. அந்த மாதிரியான ஜீவனுக்கு இது ஒரு சம்மட்டி அடியாக அடைகிறது, பெரிய சம்மட்டி அடி. இந்த பஜகோவிந்தம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. ஆதிசங்கரர் எழுதினாரா இல்லையா, பஜகோவிந்தம் அப்படிங்கிறது மோக முத்கரஹா. முத்கரம்னா பெரிய சம்மட்டி, ஒரு அடி அடித்தா அத்தனை சுக்குநூறாக போயிடணும், மோகமெல்லாம் தூள் தூளாக போயிடணுங்கிறதுக்கு தான் மோக முத்கரஹா அப்படிங்கிற அந்த வார்த்தை. இப்போ இந்த க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜன், இந்த 2 விஷயங்களை புரிஞ்சு விட்டாலே முதல் 6 அத்தியாயங்கள் முடிஞ்சு போச்சு. அப்போ முதல் 6 அத்தியாயங்களில் சொன்னதுதான்ப்பா நீ மறுபடியும் கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லாமல் சிம்பாலிக்காக மறுபடியும் ஆரம்பிக்கிறார். பார்ப்பா, இந்த சரீரம் தான் க்ஷேத்திரம், இந்த சரீரத்தை உணர்பவனாகிய நான் க்ஷேத்ரஜன், உனக்கும் ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது, க்ஷேத்ரஜனாகிய நீ உன்னை உணர்கிறாயா அப்படின்னு கேட்குறார். ஆமாம், உணர்கிறேன். அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அத்தனை க்ஷேத்திரங்களிலும் ஒரு க்ஷேத்ரஜன் இருப்பாரா இல்லையா? இருக்கிறார். இதில் பிராணிகளினுடைய க்ஷேத்திரமும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஜடம், சேத்தனம், அத்தனை உயிர்களையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். அத்தனைக்கும் க்ஷேத்ரஜன் என்பவர் ஒருவர் இருக்கிறார். டெட் மெட்டீரியலையும் இருக்கிறாரா அப்படின்னா கல்லிலும் இருக்கிறார். கல்லுக்கும் உணரக்கூடிய தன்மை உண்டு. சரியா? அந்த கண்ணில் இருக்கக்கூடிய நீரோட்டத்தையும் உணரக்கூடிய சக்தி சிற்பியாகிய மனிதர்களுக்குள் சிற்பிகளுக்கு உண்டு. அப்போ அதுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஏன்னால் அதில் க்ஷேத்ரஜனானவர் இருக்கின்றார். அப்படி நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நான் அந்த க்ஷேத்ரஜனர்கள் பல்வேறு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணிலடங்காத க்ஷேத்ரஜன்கள் இருக்கிறார்கள். ஆனால் அத்துணை பேரும் நான் ஒருவன் மட்டுமே அப்படின்ட்டாருங்க. க்ஷேத்ரஜர்களுக்குள் சாமியம், ஐக்கியம். இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், சரீரத்தை அனுபவிக்கின்ற அறிகின்ற நான், நானே அப்படின்னு ஒவ்வொரு நானுக்கும் பேர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒதுக்கிட்டு நான் தான்ப்பா அத்தனைன்றது. அப்போ நான் இல்லையா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு பயம் வரணும். நீ இல்லை நான் அப்படிங்கும் பொழுது நமக்குள் நானாக உட்கார்ந்திருப்பது கடவுளே அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் 2வது ஸ்லோகத்திலிருந்து 6வது ஸ்லோகம் வரைக்கும் க்ஷேத்ரஜ்ஞ விவேகமாக
சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்போ இரண்டாவது ஸ்லோகத்தில் அப்படி சொல்லிட்டார் இல்லையா, அதற்கு பெரிய பாஷ்யம் இருக்க பாருங்க, பக்கம் பக்கமாக. இதைத்தான்ப்பா பெரியவர்கள் நன்கு பாடியிருக்கிறார்கள், வேதத்திலும் கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி 4வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். இதுதான்ப்பா கண்டென்ட். இதில் வேதாந்தங்களுடைய கண்டென்ட்டே எவைகள்தான் ஐக்கியத்தை சொல்லுவதற்காகத்தான். அதுதான் சொல்றார், சந்தோபிர் விவிதைஹி பிருதக் கீதம், பகுதா சந்தோபிஹி பிருதக் பிருதக் விவிதைஹி கீதம். பல்வேறு மந்திரங்களின் மூலமாக உபனிஷத்துக்களும் பகவத்கீதைகளும் இவைகளைத்தான், இதை பற்றித்தான் சொல்லுகின்றன அப்படின்னு சொல்லிட்டார். பிரம்மசூத்திரமும் இதைத்தான் பேசுகிறது. அதாவது நியாய தர்க்கம் இவைகளின் மூலமாக இதைத்தான் ப்ரூஃப் பண்ணுகிறது அப்படின்ட்டார். சரி, அதை இன்னும் கொஞ்சம் விளக்கினார். அதாவது 5 மற்றும் 6 இந்த 2 ஸ்லோகங்களிலும் டெக்னிக்கல் டேர்ம்ஸோடு விளக்கினார். சரி, இந்த க்ஷேத்திரம் இந்த சரீரம்னு சொல்லிட்டேன், ஓகே ரைட்டு. நான் க்ஷேத்திரத்தை அதிபவன்னு சொல்லிட்டேன், க்ஷேத்திரத்தை இன்னும் கொஞ்சம் புரிய வைங்களேன் அப்படின்னு யாரோ கேட்டிருப்பா போல தெரியுது. அதனால தான் இந்த 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், மகாபூதான்யஹங்காரஹ புத்திரவ்யக்தமேவச இந்திரியாணி தசைகஞ்ச பஞ்சசேந்திரிய கோச்சராஹ இச்சாத்வேஷ சுகம் துக்கம் சங்காதச்சேதனாத்யதி ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன சவிகாரமுதாஹ்ருதம். இது ஒரு கிளியர் கட் கிளாரிட்டி. க்ஷேத்திரம்னா என்ன, இதில் அத்தனையும் வந்துடுச்சு. என்ன, 5 பூதங்கள், ஸ்தூல சூக்ஷ்ம 5 பூதங்கள் வந்துடுச்சு. 10 ஆயிடுச்சா, அதுவே ஸ்தூல பூதங்கள் 5, சூக்ஷ்ம பூதங்கள் 5. அப்புறம் அகங்காரம்னா நான் அப்படின்னு உள்ளே உட்காந்துருக்கிறது இல்லையா. நான் எப்படி திரும்பி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசுக்குள்ளேயே நான் பார்க்கின்றேன், நான் கேட்கின்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா. ஏதாவது செய்யறச்ச நான் செய்கின்றேன் அப்படின்னு வருது இல்லையா, அதுதான் அகங்காரம். இப்படி கையை எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கையை தூக்குப்பா அப்படின்னா கையை தூக்குறோம். கையை தூக்கும் பொழுது நான் கையை மேலே உயர்த்துகிறேன் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளே வந்துடும். நான் செய்கின்ற செயலுக்கு நான் தான் ஓனர், என்னால் இது செய்யப்படுகிறது இருக்கிறது இல்லையா. கர்த்திருவ போக்திருத்வத்தோட நான் செய்பவன், நான் அனுபவிப்பவன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செயலுக்கும் தம்பட்டம் அடிச்சுக்கிறது இல்லையா, அதுதான் அகங்காரம். அந்த அகங்காரம் க்ஷேத்திரம்ன்ட்டார். க்ஷேத்திரஜன் கிடையாது. அப்போது நான் இல்லையா அப்படின்னு ஆயிடும். அது மட்டுமல்ல பனே, புத்தி, உன்னுடைய புத்தியுமே க்ஷேத்திரம்தான், முடிஞ்சு போச்சு. அவ்யக்தம், இந்திரியங்கள். அவ்யக்தம்னாக்கா பிரகிருதி தத்துவம். அவ்யக்தம் அப்படின்னா இன்னொரு நமக்கு நான் புரிகிற அளவுக்கு, உங்களுக்கு நான் புரிகிற அளவுக்கு சொல்கிறேன். புத்தியில் இருக்கக்கூடிய அவித்யா. இன்ஃபேக்ட் அவித்யாவில் தான் புத்தியே இருக்கிறது, அதுதான் உபாதி. அவித்யான்னா அஜ்ஞானம். இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னாக்கா காரண சரீரம். இந்திரியாணி தசைக்கம் 10 இந்திரியங்கள். என்னது, நம்ம என்ன சொல்கிறோம், கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, நுகரும் சக்தி, தொட்டு உணரும் சக்தி, சுவைக்கும் சக்தி என்கின்ற ஞானேந்திரியங்கள் 5. பிறகு என்ன, வாய், கை, கால்கள், கழிவுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய 2 இந்திரியங்கள். இவைகள்லாம் சேர்ந்து கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள். பஞ்சச இந்திரிய கோச்சராக. இந்திரிய கோச்சராகனாக்கா விஷயங்கள். இந்த உலகத்தையும் சேர்த்துட்டார். இத்தனையும் சேர்த்து தான்ப்பா க்ஷேத்திரம். அப்போது விஷயங்கள் என்ன, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம். இந்த ஸ்லோகத்தை நான் மறுபடியும் ஏன் இவ்வளோ விளக்குகின்றேன் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சரீரம் தனின்னு நினச்சிக்கிட்டோம். நம்ம சரீரம் தனி கிடையாது. நம்ம சரீரத்தோடையே அகங்காரமும் சேர்த்து சொல்லப்பட்டது. அது மட்டுமா என்ன, மனசில் இருக்கக்கூடிய, புத்தியில் இருக்கக்கூடிய இந்த விகல்பங்களும் க்ஷேத்திரத்தை சேர்ந்தவைகள். நம்மை, அதாவது என்னையோ உங்களையோ சேர்ந்தவைகள் அல்ல. அதாவது க்ஷேத்திரஜனை, இந்த க்ஷேத்திரத்தை உணர்பவனை சேர்ந்தவைகள் அல்ல அப்படின்ட்டார். அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு, இச்சா துவேஷ சுகம் துக்கம் சங்காதச்சேதனாத்யதி ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன சவிகாரமுதாஹ்ருதம். வெறுப்புகள், சுகதுக்கம் என்கின்ற அனுபவங்கள். பிறகு என்னன்னு கேட்டால், இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இணைப்பு, சங்காதா கர்ம பலனுடைய இணைப்பு. அப்புறம் சென்சிட்டிவிட்டி, தன்னை தானே உணர்கின்ற, நான் தனி அப்படின்னு உணரும் இல்லையா, அந்த சென்சிட்டிவிட்டி, உணர்ந்து கொள்ளும் தன்மை,
திருதிஹி அப்படின்னாக்கா தைரியம், அதற்குன்னு ஒரு உத்வேகம் இருக்குது பாருங்களேன். நான் வாழணும் 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 பயம் வேறு இருக்கிறது இல்லையா? இது அத்தனையுமே சேர்ந்து மாறிக்கொண்டே இருப்பது க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அர்ஜுனனுடைய கேள்விக்கு 2வது ஸ்லோகத்திலிருந்து 6வது ஸ்லோகம் வரைக்கும் க்ஷேத்திரம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டார். அது இந்த அத்தியாயம் ரொம்ப ஒரு மாதிரி கிளிஷ்டமானது, ஆனால் புரிந்து கொள்ளுபவர்களுக்கு மிகவும் 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 உபயோககரமானது. பிறகு 7வது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் ஞான சாதனங்கள் சொல்லப்பட்டன. முதல்ல க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லி முடிச்சுட்டேன். அதற்கப்புறம் க்ஷேத்திரஜனை பற்றியும் பிறகு ஞேயத்தை பற்றியும் சொல்லணும். அதற்கு முதல்ல என்ன பண்ணிவிட்டார், ஞானத்தை பற்றி சொல்கிறார். க்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை முடிச்சுட்டு க்ஷேத்திரஜனை பற்றியும் சுருக்கமாக சொல்லிட்டார். எப்படி சொல்லிட்டார்னு கேட்டால், ஒவ்வொரு க்ஷேத்திரத்தையும் அறிபவனாக க்ஷேத்திரஜன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு, சர்வ க்ஷேத்ரேஷு பாரத, அத்தனை க்ஷேத்திரங்களில் இருப்பது நான் தான் அப்படின்னு சுருக்கமாக சொன்னாலும் விரிவாக பிற்பாடு சொல்லுவார். இந்த 7வது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் கிட்டத்தட்ட 20 ஞான சாதனங்கள் கூறப்பட்டன. ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நீங்கள் பகவத்கீதையெல்லாம் படித்து முடித்தோடனே இந்த ஸ்லோகங்கள் 7லிருந்து 11 அப்படின்னாக்கா 5 ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். அமானித்வம் அதம்பத்வம் அஹிம்சா க்ஷாந்தி ராஜ்யவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்ம நிகிரஹ அப்படின்னு 20 சத்குணங்கள் கூறப்பட்டன. அவைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டால், அமானித்வம் அதாவது தற்பெருமை இல்லை, தன்னை பெரிதாக மதித்து கொள்ளாமல் பணிவுடன் இருத்தல்னு அர்த்தம். அதம்பித்வம் சிம்பிளிசிட்டி, எளிமையாக இருத்தல். அஹிம்சை கொல்லாமை. க்ஷாந்தி பொறுமையாக இருத்தல், பொறித்து கொள்ளுதல். நேர்மை ஆர்ஜவம் நேர்மை. ஆச்சாரியோபாசனம் ஆச்சாரியனுடைய உபாசனையோடு வாழ்க்கையை நடத்துதல். சௌச்சம் சுத்தமாக இருத்தல். ஸ்தைரியம் அப்படின்னா எடுத்த தர்ம காரியங்களில் உறுதி படைத்து இருத்தல். அப்புறம் என்ன, ஆத்ம விநிகிரஹா தன்னை கட்டுப்படுத்தி இருத்தல். இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி இருத்தல். வைராக்கியத்துடன் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி இருத்தல். அகங்காரம் அன்றி இருத்தல். பிறகு என்ன, ஜென்மம் பிறப்பு இறப்பு மூப்பு இவைகளை பற்றிலாம் தெரிந்து அவைகளுடைய குறைகளை தோஷங்களை உணர்ந்து இருத்தல். அசக்தி பற்றற்று இருத்தல். அனபிஷ்வங்கஹா அப்படின்னா உயிர் மீது அபிமானம் இல்லாமல் இருக்கிறது. நான் என்ன எழுந்துருவனோ பயம் பயம் பயம், எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் உயிர் பயம். வருவது வரட்டும், தர்மத்தை நான் கடைபிடிச்சுட்டே இருக்கேன். உயிர் போகுது, எந்த நிமிஷத்தில் போனாலும் கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லி தர்மத்தை தைரியமாக கடைபிடிக்கிறது. அப்புறம் என்ன, நித்தியம் ச சமச்சித்தத்து, எப்பொழுதுமே சமநிலையுடன் ரொம்ப அழகாக வாழ்க்கையை அமைதியாக கடப்பது. அப்புறம் அனன்ய யோகேன பக்தி அப்படிங்கிறார். இந்த விஷயங்களை ரொம்ப விரிவாக நம்ம பார்த்துட்டோம். அதனால் ரொம்ப நான் விளக்கமாக சொல்ல, அனன்ய யோகேன பக்தினாக அத்வைத்த பக்தி என்பது பொருள். அபியபிச்சாரிணி பக்தி அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் என்ன, விவிக்த தேச சேவித்துவம் அறத்திற் ஜன சம்சதி, அது 2ஆக சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணணும், ஒரு மனித கூட்டத்திலேருந்து கொஞ்சம் அப்படியே விலகி இருத்தல். தன்னை தனிமையோடு வேதாந்தத்தில் இணைத்திருத்தல். தனிமையோடு என்ன பண்ணணும்னு கேட்டால், அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், தன்னை பற்றியும் வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட ஈஸ்வர தத்துவத்தை பற்றியும் உணர்ந்து இருத்தல். உணர்வதற்கு முயற்சியுடன் இருத்தல் அப்படின்னு சொல்லி 11வது அத்தியாயம் வரைக்கும் அவர் முடித்தார். அதன் பிறகு ஞேய வஸ்து, அறிந்து கொள்ளப்பட வேண்டிய வஸ்து என்ன அப்படிங்கிறதை 12வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பித்து சொல்லி கொண்டு இருக்கிறார். இதை நாம் அடுத்த தொகுப்பில் இன்னும் கொஞ்சம் சுருக்கமாகவே தெளிவாகவே நம்ம பார்த்து முடிச்சுடுவோம். அதற்கு பிறகு 14வது அத்தியாயத்திற்கு செல்வோம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஈஸ்வரானுகிரகமும் பூரண ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு திறனும் அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.